அண்ணா வணக்கண்ணா, உங்கள் பேர்? வணக்கம், என் பேர் கிஷோர். எந்த ஊர்ண்ணா? திருவள்ளூர் மேற்கு மாவட்டம், திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி. ஓகேண்ணா. நான் 2 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்கண்ணா? யார் ஜெயிப்பான்றது ஊருக்கு இன்றைய சூழ்நிலை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எங்கள் தலைவர் மட்டும்தான் நிரந்தர முதலமைச்சர். திமுக வர்சஸ் என்டிஏ மட்டும்தான். திமுக வர்சஸ் மற்றவங்க எல்லாம் நான் தான் ஆப்போசிட் சொல்லுவாங்க. தலைவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, திமுக வர்சஸ் டெல்லி, அவ்வளோதான். இதுதான் வந்து ஒரே கூட்டணி. இதில் திமுக தான் வின் பண்ண போகுதுன்றது தமிழ்நாடே அறிஞ்சது, இந்தியாவே அறிஞ்சது. எவ்வளோ பேர் வேணா எங்களை எதிர்க்கலாம், எங்களுக்கு யாரும் எதிரியே கிடையாது. களத்தில் வந்து திமுக வர்சஸ் என்டிஏ அப்படி தான் இருக்குது. திமுக வர்சஸ் என்டிஏ, திமுக வர்சஸ் டெல்லி, இதுதான் வந்து கள சூழல், இது எல்லாமே. எத்தனை தொகுதி ஜெயிப்பீங்க? தலைவர் பண்ண வாக்குறுதிக்கு தலைவர் நிறைவேற்றின இதுக்கு 200+ இல்லை, 234 ஜெயிக்கிற அளவுக்கு தலைவரோட மக்கள் சேவை எல்லாமே மக்கள் கிட்ட சேர்ந்துருக்கு. அதனால வந்து ஆப்வியஸ்லி 200%. உங்களுக்கு தலைவர்கிட்ட பிடிச்ச திட்டம் 5 வருஷத்தில் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச திட்டம் அப்படின்னு? பல திட்டங்கள் இருக்குது. அதில் மகளிருக்குன்ட்டு நிறைய திட்டம் இருக்குது. அதில் பஸ்ஸுக்கு, அதுக்கப்புறம் மகளிர் உரிமை தொகை இப்போ ரீசெண்டாக 5000 ரூபா கொடுத்ததுலேயே வந்து அதுக்கே நிறைய பேர் ஆஃப் ஆகிட்டாங்க. அதனால வந்து அதுக்கே வந்து அதே மாதிரி நிறைய முக்கியமான திட்டங்கள்லாம் இருக்குது. எல்லாருடைய கனவை கேட்கறதுக்கு உங்கள் கனவை சொல்லுங்கள்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்கிறாரு. கண்டிப்பாக எல்லாருடைய கனவும் நடக்கும். எங்கள் தலைவர் இருக்கிற வரையும் எல்லாமே நடக்கும். மீண்டும் நாங்கள் தான் மீண்டும் வருவோம் தலைவர் சொன்ன மாதிரி. அதுதான் நிரந்தரம். அதை சொல்லுங்கண்ணே. போகிறேன் சார். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஓகேண்ணே.